என்ன தேடி தேடி வந்து வாங்கினாங்க. வாங்கினாங்களா? ஆமா. சூப்பர் சூப்பர். உனக்கு சொல்றா இது மசாலா கார் நிக்கிறாரு பாருப்பா. புடி ஆமா அப்ப புடிச்சலாம்னு சொல்லி ஓடி வராங்க. ஓடி வராங்களா நான் பயந்து போடுறது. என் வீட்டுக்காரமே சொல்லுவேன் நீ பயப்படாத நான் இருக்கிறேன். ஐயா என்னது மசாலா கோயம் போடுற நீ தானே? ஆமா நான் தான். அப்ப நான் ஒரு 10 ரூபா குறைச்சு கொடுப்பியா வாங்கி போ அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லும் போது வேணாம் நானே 10 ரூபா சேர்த்து நாங்க ஒரு ரோட்டு மேய் தெரிஞ்சா கூட நெகிழ் தெரிஞ்ச கூட அவங்க படுக்கும் போது வந்து பாய் போட்டுதான் படிப்பாங்க. நாங்க சும்மாவே இப்படி படுத்துக்கோம். அவங்க கேட்பாங்க என்னப்பா மண்ணுல பாப்பேன். ஏம்பா இந்த மண்ணு தான் நம்மளுக்கு காப்பாத்த போகுது. ஒரு ஆட்டை வாங்கி என் மசாலா மாட்டிட்டு அதே மாதிரி அந்த பொம்மை மாட்டிட்டு கேக்குறவங்களுக்கு பாய் ஊத்திட்டு வாயில மசாலா போட்டுருவோம். நல்லா எரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு அந்த பக்கம். ஐயா முன்னெல்லாம் எங்க ஆளுங்க சோறு கேட்டாங்கன்னா ஊர்ல கூட போய் சோறு கேட்டாங்கன்னா 10 விதம் கோயம்பு ஊத்துவாங்க. அதுல ஒரே பாத்திரத்துல ஆமா ஒரே பாத்திரத்துல ஊத்துவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க என்னப்பா பன்னிக்கு கொட்டுறதுக்கு என்னன்னு கேட்போம். அங்க பன்னி கொட்டுறதுக்கு இல்ல நாங்க வவுத்துக்கு தான் சாப்பிடுவோம். ஏன்னா எல்லா கோயம்பு ஒரு வழியா டேஸ்டா வந்துரும். ஆமா அப்புறம் திடீர்னு ஒரு கோவம் வரும். விஜயகாந்த் மாதிரி வரும். அப்புறம் சண்டை போட்டு ஒரு வீட்டு கோயம்பு தின்னு இந்த மாதிரி சொல்றிய நான் 10 வீட்டு கோயம்பு குடிக்கிற ஒரு எப்படி இருக்குன்னு திடீர்னு கேட்பேன் நான். ஆமா என் மாமா சொல்வாரு அந்த உண்டால குடுன்னு கேட்பாரு. ஒரு இலையில வாங்கி அந்த மேல இருக்கிறது வந்து சக்கரை பொங்கல் மேல விடுவாங்க பாரு. அது முதல்ல தள்ளுணும். அந்த வேப்பில பொறுக்கி எடுத்துடணும். மேல வந்து கருவாடு கோயம்பு ஊத்துருவாரு. நல்லா சோறு மாதிரி கலந்து அடிப்பாரு. ஆமா நல்லா டேஸ்டா வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த உண்டையா வேணாம் சொல்லிட்டு கூட சாப்பிடுறாங்க. ஆமா சாப்பிட அதுல என்ன போட்ட தூக்கும் என்ன போட்டு சாப்பிட்டா எடுக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பாருங்க பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு லைக் போட்டாதான் அது இன்னொருத்தருக்கு காமிக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இதை பாக்குறவங்க ஒரு லைக் போட்டாதான் அடுத்த மக்கள் பார்த்து என்ன கூப்பிடுவாங்க. இவர் ராசியானவர் இவரு. என்ன தலைவரா என்ன இன்னைக்கு கேஸ் பத்த வச்சிட்டீங்க என்ன விஷயம்? இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைச்சது. வெறும் இல்லாத அது அடுப்பு கொஞ்சம் கருக்குது. அதனால பொண்ணு வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கி வந்தது. சரி இந்த கேஸ் எல்லாம் வீணாக்க கூடாதுன்னு சொல்லி தான் வாங்கி வந்தேன். சரி நம்ம போய் வந்து டயர்ட் ஆகி போடுறோம்ல டக்குன்னு வச்சு எதுவும் சாப்பிடறதுக்கு தான் சாப்பிடலாம். ஆமா இந்த 2 நாள் மழை இருக்கும் அதுதான் காப்பாத்துச்சு. ஓ சரி சரி. அப்ப இன்னைக்கு வந்து கேஸ்ல ஆமா கேஸ்ல கொஞ்சம் பண்றேன். ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. எல்லாரும் பாக்குறாங்க யூடியூப்ல என்ன கேக்குறாங்க என்ன உன் போட்டோ வரல யூடியூப் வரலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐயா கொஞ்சம் வேலை இருக்குதோ நான் பிடிக்கிறேன் அப்புறமான்னு சொன்னேன். சரி சரி சரி. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு கருவாடு கோயம்பு செய்யலன்னு பாக்குறேங்க. கருவாடு கோயம்பா? ஆமா கருவாடு கோயம்பு நம்ம செஞ்சதே கிடையாது. இல்லையா நான் உங்களுக்கு புதுசா காட்டுறேன் இப்போ. அதுலயே புதுசுதானா? ஆமா எல்லாமே புதுசுதான். புதுசுதான் நம்மளதெல்லாம். சும்மா பழசெல்லாம் வச்சு ஓட்டுறது கிடையாது. பைசாலாம் கிடையாது புதுசா எல்லாமே புதுசுதான். எங்க அப்பா அம்மா காட்டின பைசுலதான் இது புதுசா ஆகுது. அதாவது பழசுதான் இப்ப நீ திருப்பி மீட்டு கொண்டு வரீங்க. ஆமா ஆமா எல்லாம் மறந்துட்டாங்க. கருவாடு கோயம்பு அந்த காலத்துல ஒரு பாட்டு கூட இருந்தது. கருவாட்டு குழம்பு மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கின்னு சாப்பிடுவீங்க. வாய்க்கல நல்லா சிரிச்சு சாப்பிட்டு நிம்மதி போனதான் நல்லது. நல்லது கரெக்ட். பணம் காசு பாத்தி அழிஞ்சு பாத்தி நம்ம உடம்பு வீசுறா ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் வந்து எதுக்குமே எங்க வீட்டுக்காரமா இப்ப கூட கொஞ்சம் இடுப்புல வந்து வலி இருக்கிறனாலதான் அடுப்புல உட்கார மாட்டேன். அதுக்குதான் ஒரு கேஸ் ஒண்ணு வாங்கி வந்திருக்கிறேன். சரி 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 சரி. டக்குன்னு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். என்ன கத்திரிக்காய் கருவாடுல என்ன போடுறீங்க? போடுறேன் காட்டுறேன். இது வெங்காயம், இது தக்காளி, இது கத்திரிக்காய், இது உருளைக்கிழங்கு, இது மாங்காய். கருவாடு குழம்புக்கு மாங்காவா? ஆமா அவ்வளவு டேஸ்ட் வரும். சூப்பர். ஆனா மாங்காய் தான் 80 ரூபாய் ஆகி போச்சு. கிலோ ஆகி போச்சா? ஆமா கிலோ கிடையாது ஐயா. 100 கிராமோ 150 கிராமோ 80 ரூபாய் போடுறாங்களா? 80 ரூபாய் போட்டுக்கிறாங்க. 2 மாசம் 2 மாசத்துக்காக 10 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். 10 ரூபாய்க்கு என்ன ஃப்ரீயா கணக்கே வள்ளி போவாங்க நம்ம ஊர்ல. என்ன பண்றது நெகை வேலை மாதிரி ஏறி போச்சு. ஆமா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்த நெகை வேலை. மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். ஏத்திடுவாங்க பாருங்க.
ஏத்துருவாங்க ஐயா, ஏத்துற மாதிரி தான் ஏத்துவாங்க, இறக்குற மாதிரி தான் இறக்குறாங்க, இது மாதிரி தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் விற்பனை எப்படி வருதுன்னு அவங்க பாத்துக்கினே இருக்கிறாங்க. என்ன மக்கள் வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கிறாங்க. எண்ணெய் சூடாகி போச்சு, கடு போட்டுறேன் பாருங்கப்பா, நல்லா காமிக்கிறோம். அப்புறம் சமையல காமிக்க மாட்டேங்கிறீங்க. எண்ணெய் ஊத்திட்டாரு, கடுவு போட்டு கடுவு வந்து பொறிச்சு போச்சு. அதெல்லாம் பக்கத்துல தட்டி வந்து சப்போர்ட் வச்சிருக்காரு, காத்தடிக்காம இருக்கு. ஆமா, இது வந்து ஏன்னா காத்து அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்குதோ. அப்புறம் வந்து ரஞ்சன் செய்யறாரு, அதே மாதிரி நீங்களும் வச்சிடாதீங்க தட்டை. இல்ல நீங்க வந்து ரூம் வச்சிருக்கீங்க, உங்க ரூம் தான் கட்டலன்னு பாத்தீங்கன்னு இருக்கிறேன். லோனும் கேட்டுக்கிறேன், தண்டலும் கேட்டுக்கிறேன். எதுல வருதோ ஒரு ரூம் போட்டுட வேண்டியதான். கிச்சனா? ஆமா, கிச்சன் ரூம் ஒண்ணு போட்டுடணும். கேஸ் எரித்து தெரியல பகல்ல. ஆமா, தெரியல. அறுப்பு கோச்சிக்கு போறாரு. அப்புறம் இல்ல அவர் கோச்சிக்க மாட்டாரா? அவர் சொல்லிட்டாரு, அப்பா எனக்கு வந்து கொஞ்சம் சீர் பண்ணிட்டு 4 பக்கம் செவுத்து அடிச்சுட்டு அடுப்பு நல்லா உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சதான் நல்ல ரெடி ஆகும்னு சொன்னது. வெயில நான் காயற கஷ்டமா இருந்தாரா? ஆமா, வெயில் கஷ்டம் அவர் பாத்துக்குவார். ஓகே. அடுத்து வெங்காயமா? அடுத்தது வந்து இது பாரு கருப்பிலு, அப்புறம் வந்து பூண்டு. ஆமா, பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, விடுத்துடணும். ஓகே ஓகே. வாசனை கம கமன்னு கேட்கும். ஓகே ஓகே ஓகே. ஐயா வாசனை வருதா? கம கமன்னு வருதுங்க. அந்த கருவேப்பிலை அந்த பூண்டு போட்ட வாசனை மாதிரி வரும். இப்ப வந்து இது பாரு வெங்காயம், இது வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது மாங்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய் இருக்கா? ஆமா, இது இல்லாத கூட எந்த படத்துல கூட நடிக்க மாட்டாரு. பாக்கியராஜ் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாரு. பாக்கியராஜ்? ஆமா, அவருக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா. போறது பார்க்கலாம். அவ்வளவுதான். தக்காளி கிக்காளி முருங்கைக்காய் எல்லாம் ஒன்னா போட்டுணுமா? ஆமா. அப்படியே ஒரு 4 பெருக்கு போடணும். 4 பெருக்கு போடணும். காய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கீங்க. வரைக்கும்ல? ஆமாய்யா, காயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினதான் நல்ல டேஸ்டா வரும். அவ்வளவு எண்ணெய் ஊற்றக்கூடாதோ, திட்டம் தான். ஆமா, ஏன்னா அது மசின் இல்ல. ஆமா ஆமா, மசிஞ்சு அதுல எண்ணெய் வந்து பூந்ததான் அந்த கருவல்ல வந்து வாசனை கமக்கமானு தூக்கும். ஆமா. இந்த மாசம் போற 1000 ரூபாய் வருதா உங்களுக்கு? ஐயா இத்தனை வருஷம் வந்தது, இந்த 2 மாசம் இருக்கும் வரல, என்னன்னு தெரியல. ஒரு அம்மாண்ட கேட்கும் போது இந்த மாசம் வந்து நம்மளுக்கு 3000 ரூபாய் போட்டுக்காங்கல்ல, அது குடுத்துறதுனால வந்து லேட்டா தான் போடுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. போடுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அது போடுறவங்கனாலதான் வந்து எதனா காய்கறி பதார்த்தம் வாங்கி வந்து குழம்பு பண்ணி எதனா வகுத்துக்கு சாப்பிடுறோம். அது கூட இல்லன்னா நாங்க எங்க போறது? 2 மாசம் வரல. இப்போ 2 மாசம் வரைக்கும் வரல ஐயா. இன்னொரு மாசம் பாத்திதான், இந்த மாசம் பாத்திதான் போய் ஏஜி தான் குடுத்து வரணுமா, திருப்பி மறுபடி போய் ஏஜி வரணுமா. இத்தனை மாசமா கரெக்டா வந்தது. பாருப்பா, வீடியோ பாக்குறவங்க 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துச்சா? 2 மாசம் சொல்லுங்கப்பா. கொஞ்சம் பாத்து கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நீங்க படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நான் படிக்காத இருந்தா கூட 1000 வித்தா தெரியும். ஆமா, எங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஊர்ல போன கூட சொல்லுவாங்க, நாங்க கடைப்படி பாருப்பா போன் பை எல்லாம் வச்சுக்கிறீங்க, வந்து காசு ஏத்துறதெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் கேக்குறாங்க. நாங்க கூட வச்சிருக்கல. நீ கூட ஜிபே இருக்குதா? ஆமாய்யா, ஜிபே இருக்குயா. இருக்குதா? அது போட்டா சொல்லுமா? அது ஆமாய்யா, இங்க போட்டா அங்க சொல்லும். 200 ரூபாய் கொடுக்கப்பட்டது, நீ எடுத்துக்கொள்ளு, நீ அப்படி கேக்கு. இந்த 10 ரூபா 5 ரூபாய்க்கு பண்றாங்க, அது தெரியாது. 5 ரூபாய் 10 ரூபாய் எங்க போன்ல ஏத்த மாட்டீங்களா? ஆமா, அது வர்றதே கவர்மெண்ட்ல புடிச்சுக்குவாங்க டாக்ஸ். ஆமா, போட்டா ஒரு எதனா ஒரு கறி மீன் முட்டை வாங்கி தின்ற மாதிரி போடணும். ஒரு 100 ரூபாய் வாங்கி கூட போட்டா கூட பரவாயில்ல. 10 ரூபாய்ல போட்டா அது வேஸ்ட். அது போட்டு ஐயா தகுந்தது உப்பு, வாசனை வரணும்ல கமகமணி. ஐயங்கள்ல சாப்பிட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. இது சாப்பிட்டா என்ன மாதிரி பொருள் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, இந்த மெத்தட்ல செய்யுமா கருவாடு குழம்பு? இதுல நம்ம மசாலா போட்டா எப்படி இருக்கும்? மசாலா போட்டா ஐயா இந்த கடை கூட கிடைக்காது. ஆமா, அந்த தூள் போடுறதோட அந்த மசாலா போட்டிருந்தா சும்மா கல கல கலன்னு கேட்டிருக்கோம். சும்மா ரஜினி ஆட்டம்ல கல கலன்னு செஞ்சிருக்கோம், சாப்பிட்டுருப்பேன் நான். நீங்க நேரமின்மை காரணமா இல்லைனால ஏபிடி தூள் போடுறீங்க.
10 ரூபா தக்காளி கேட்டா 2 தான் போடுறாங்க. இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ குறைஞ்சு போன கூட 2 தக்காளி தான் போடுறாங்க. பஜாருக்கு போக முடியலனால சரி நம்ம வாங்கலாம், 1 கிலோ 3 கிலோ வாங்கலாம். டெய்லி பண்ணி சாப்பாடு இருக்கணும், அது வாங்கலாம். 4 கிலோ 100 ரூபாய் வச்சு அது வந்து விற்பனை பண்றவங்களுக்கு தான். நீங்க வந்து கடையில எங்க வாங்கிக்கிறீங்களா? போய் கடையில வாங்கிக்கிறோம். அவங்க அதிகமா தான் கொடுப்பாங்க. ஆமா, அவங்க வாங்கி வந்து 4 பேருக்கு விற்கிறது போச்சு. நம்ம 4 தக்காளினா அவங்க தக்காளி 4 நாள் வாங்கிக்குவாங்க. நம்ம மசாலா மாதிரி இருக்கும் அது போட்டா. ஆமா, எவ்வளவு காய்கறி வந்து சாப்பிடுறாங்களோ உடம்புக்கு சத்தான பொருள். எவ்வளவு தண்ணி ஆட்டமா சாப்பிடுறாங்களோ அது சத்தான பொருள் கிடையாது. ஆமா, வேதனையில சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டு போய் படுத்த கூட தூக்கம் வராது. அதனாலதான் நான் காய்கறி பஜார்ல வாங்கி வரணும், அப்படி வாங்கிட்டு வந்துருவேன் நான். அப்படியே நீ கறி குழம்பே வச்சாலும் அதுல காய் போட்டு வைக்கிறீங்க. ஆமா, காய் போட்டதான் நல்லது. ஆமா, நம்ம விவசாயி எதுக்கு பண்றாங்க? தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், கேரட் அதெல்லாம் சத்தான பொருள். பசங்களுக்கு வறுத்து கொடுத்தா கூட அது மாதிரி போட்டு கொடுக்குறாங்க எல்லாம் கிண்டி. இப்ப கத்திரிக்காய் போட்டுறீங்க, முருங்கைக்காய் போட்டுறீங்க, மாங்காய் போட்டுறீங்க, மாங்காய் போட்டுறீங்க. ஆமா, 4 காய் போட்டுறீங்க. 4 காய் போட்டுருக்கிறேன். கருவாடு கூட. ஆமா, ஆனா கருவாடு இது மாதிரி பத்த அறுத்துடணும். அறுத்தி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில போட்டுடணும். என்ன கருவாடு? வாழை கருவாடு தாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கோயம்பு கருவாடு கூட போடலாம், அது கொஞ்சம் சொனுப்பு மாதிரி இருக்குது. ஆனா இதுல டேஸ்ட் அதிகமா வருது. ஆமா, வாழை தான் அதிக விலை. ஆமா, அந்த கறி ஆட்டம் இருக்கிறது வந்து சொனுப்பு மாதிரி சாப்பிடறதுக்கு பத்த மாதிரி இருக்குதா. அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அம்மன் கோயில்ல திருவிழா ஆச்சுன்னா பூ ஊத்தும் போது அதுல போடுவாங்க. நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்டு அப்படியே குழம்பு வச்சு கூழில ஊத்தி கொடுப்பாங்களா? ஆமா, நல்லா இருக்கும். அது நான் கலந்து தான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். ஆமா, வெங்காயம் எல்லாம் போட்டு. ஆமா, அதே மாதிரி என்ன பண்ணுவேன், உண்டை கொடுப்பாங்க. அந்த சாமி கூட்ட உண்டைங்கள்லாம் இருக்குல்ல. அந்த பொங்க சோறு என்ன அந்த உருண்டையில வேப்பல எல்லாம் போட்டு கலருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், முதல்ல எல்லாம் முள்ளமா தள்ளி விடுவேன். அந்த உண்டை மட்டும் எடுத்துக்குவேன். கருவாட்டு குழம்பு வாங்கி ஊத்துருவேன். அப்படி பிசிந்து ஒரு அடி அடிச்சா வேற லெவல்ல இருக்கும். என் மாமா மச்சான் 1.5 கண்ணா எல்லாம் அங்கதான் இது மாதிரிதான் சாப்பிடுவோம் நாங்க. அந்த காலத்துல நான் பாத்துருக்கேன் வருவாங்க. ஆமா, 10 வீட்டுல கூப்பிட்டா நம்ம கூ வேணாம், என் மாமா சொல்வாரு அந்த உண்டல்ல குடுன்னு கேப்பாரு. ஒரு இலையில வாங்கி அந்த மேல இருக்கிறது வந்து சக்கரை பொங்கல் மேல விடுவாங்க பாரு, அது மூலமா தள்ளுணும். அந்த வேப்பில பொறுக்கி எடுத்துடணும். மேல வந்து கருவாடு குழம்பு ஊத்துருவாரு. நல்லா சோறு மாதிரி கலந்து அடிப்பாரு. ஆமா, நல்லா டேஸ்டா வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த உண்டையா வேணாம் சொல்லிட்டு கூட சாப்பிடுறது. ஆமா, சாப்பிட அதுல என்ன போட்ட தூக்கும், என்ன போட்டு சாப்பிட்டா எடுக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பாருங்கப்பா, இனிமே தூக்கி போட மாட்டாங்க. எங்க ஊருக்கு வருவாங்க நம்ம பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா பாக்குறது இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி மக்களை இப்ப பார்க்க முடியல தான் நான் தேடி எடுத்துட்டு இருக்கேன். அப்பவே எனக்கு பிடிக்கும் உங்க மக்களை. என்ன பண்ண, ஒரு 10 வீட்டுல சாப்பாடு வாங்கி அதை முன்னா மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு பள்ளியோட இருக்குது. ஐயா, முன்னெல்லாம் எங்க ஆளுங்க சோறு கேட்டாங்கன்னா, ஊர்ல கூட போய் சோறு கேட்டாங்கன்னா 10 வீதம் கோயம்பு ஊத்துவாங்க. அதுல அப்படி ஒரே பாத்திரத்துல ஊத்துவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா பன்னிக்கு கொட்டுறதுக்கு என்னன்னு கேட்போம். அங்க பன்னி கொட்டுறதுக்கு இல்ல, நாங்க வவுத்துக்கு தான் சாப்பிடுவோம். ஏன்னா எல்லா கோயம்பு ஒரு வழியா டேஸ்டா வந்துரும். ஆமா, அப்புறம் திடீர்னு ஒரு கோவம் வரும், விஜயகாந்த் மாதிரி வரும். அப்புறம் சண்டை போட்டு ஒரு வீட்டு கோயம்பு தின்னு இந்த மாதிரி சொல்றியா, நான் 10 வீட்டு கோயம்பு குடிக்கிற ஒரு எப்படி இருக்குன்னு திடீர்னு கேட்பேன் நான். ஆமா, நான் போனேன்னா தெரிஞ்ச வீட்டுல எல்லாம் எனக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்ச வீடுங்கள் அண்ணா எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க, வருவாங்க, பாப்பாங்க. தெரிஞ்ச வீட்டுல ஒரு 4 பேருக்கு எங்க வீட்டுக்காரமா எங்களுக்கு நல்லா உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அதெல்லாம் நான் யாருக்கும் வந்து பூஜைப்பட மாட்டேன், சாப்பிடுவேன். வகுத்துக்கு தானே சாப்பிட்றோம், அவங்களுக்கு கேட்கறது கிளிப்பு பொம்மை எது இருந்தாலும் கொடுத்துருவேன். நான் கொடுத்துருவீங்க. அவங்க ஒண்ணு கொடுத்தா நம்மளும் ஒண்ணு கொடுத்தா அதுக்கு தான் நல்லது. ஒருத்தர் பார்த்தாரு, மீட் பண்ணாரு. என்னப்பா நம்ம பால பார்த்தம்பா, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டாருப்பா, வாங்கிட்டு 100 ரூபாய் பொருள் கொடுத்துட்டு போயிட்டாருப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாமே ஓசில வாங்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு தாங்க வாங்குவாங்க, அவங்க திருப்பிங்க அப்படின்னாப்பா. என்னப்பா அப்படி இருக்காங்க மக்கள், எல்லா மக்கள். இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னமும் மக்கள் நல்லவங்க இருக்காங்கப்பா நாட்டுல அப்படின்னு சொன்னாரு. 100 ரூபாய் வாங்குறது பேசு இல்லையா, அது தர்மம் பண்ண மாதிரி ஆயிடும். அதை வாங்கி கொடுக்கறதோட ஒரு வகையா சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதும்ல. ஆமா,
அந்த 100 ரூபாய் கொடுக்கறத விட அவர் வகுத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அவருக்கு ஒரு புண்ணியம். நம்மளும் சம்பாதிக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் ஒரு 1200 ரூபாய் கூட சம்பாதிக்கிற திறமை இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு ஆபீஸ் வேலை கிடையாது. 4 இடத்துல போய் தண்டல் பண்றது, வியாபாரம் பண்றது, வகுத்துக்கு சாப்பிடுறது, நல்லா பேசுறது, யாரும் கேள்வி கேட்காத ஜம்மா தூங்கிக்கிறது. நாங்க ஒரு ரோட்டு மை தெரிஞ்சா கூட நெகிழ் தெரிஞ்சா கூட அவங்க படுக்கும் போது வந்து பாய் போட்டுதான் படிப்பாங்க. நாங்க சும்மாவே இப்படி பார்த்துக்கோம். அவங்க கேட்பாங்க, என்னப்பா மண்ணுல பாப்பேன், ஏமா இந்த மண்ணு தான் நம்மளுக்கு காப்பாத்த போகுது, ஏன் பயப்படுற அப்படின்னு நாங்க கேட்போம். பாய் மெத்த சும்மா டெம்பரரி. பாய் மெத்த வந்து தூக்கம் வராது. ஆமா, புது பொண்ணு மாதிரி தூக்கம் வராது. அண்ணாமலை படத்துல ரஜினி சொல்லுவாரு. எல்லாம் வேகணும். ஆமாய்யா, இப்ப வாசம் கம்ம கம்மனு தூக்குது. ஆமா, இல்ல நம்ம மசாலா இல்ல, அதான் ஒரு குறை. மசாலா ஐயா போட்டுடலாம். ஆமா, இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கனால கொஞ்சம் பொறுமை. ஃப்ரீயா இருந்தா இடிக்கலாம். இப்ப போய் வேலை நைட்டுக்கு வேலைக்கு வந்துருக்கீங்க. தைப்பூசம் ஒண்ணு நடந்தது ஐயா நம்ம திருப்பூர்ல. ஜனம்னு சொல்லக்கூடாது, தப்பல் விட்டாங்க. இங்க கூட எல்லா முருகர் கோயில்ல தப்பல் விட்டாங்க. ஆமா, என்ன தேடி தேடி வந்து வாங்கினாங்களா? ஆமா, சூப்பர். உனக்கு சொல்றா, இது மசாலா கார் தோணி நிக்கிறாரு பாருப்பா. ஆமா, பிடிச்சலாம்னு சொல்லி ஓடி வர்றாங்களா? நான் பயந்து போடுறது. என் வீட்டுக்காரமா சொல்லுவேன், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். ஐயா என்னது மசாலா கோயம் போடுற நீ தானே? ஆமா, நான் தான். அப்ப நான் ஒரு 10 ரூபா குறைச்சு கொடுப்பியா, வாங்கி போ அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லும் போது வேணாம், நானே 10 ரூபா சேர்த்து. ஆமா, அதுக்குதான் அரசியல்வாதி இருந்தா கூட நம்ம வேணும்னு தூக்கி கடைசினா தானா தேடி வரணும். நம்மளா தேடி போனா ஒண்ணும் வராது. அதுதான் யாராச்சும் தேடி வந்தாங்கன்னா அம்மா பயந்துடுறாங்க உங்களுக்கு. அதுதான் வீடியோல வர மாட்டாங்க. அம்மா ஏன் பயப்படுறாங்கன்னா அதனாலதான் என்ன கருத்தை கண்டி பிடிச்சிடுறாங்களா வண்டி ஓடும்போது. சம்பவம் பாதி பாரு மல்கத்தூர் பள்ளிதான். தேவையான அளவு தண்ணி. எப்படி கருவாடு குழம்பு வந்து அப்படியே தொக்கா தான் பண்ணும்ல? தண்ணியா ஆட்டம் கூட விடலாம். ஏன்னா இது வந்து கெட்டி போறது கிடையாது, நல்லா அருமையா ஆயிப்படும். இப்ப தூள் போட்ட உடனே தான் தெரியும், இப்ப தண்ணி ஆட்டம் தான் தெரியும். இப்ப ஏபிடி தூள் போட்ட உடனே கலர் மாறி போடும். ஓகே, கொஞ்சம் காரம் சேர்த்துக்கணும்ல? ஆமாயா, அப்பதான் காயில நிறைய காய் போட்டுருக்கீங்க. இப்ப மிளகாத்தூள் போட்டீங்களா? ஐயா, இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கிறேன்ல, இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேஸ்னால கொஞ்சம் கம்மியா கேக்குறாரு. இதே எங்க அடுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் குச்சிருக்கோம். இவ்வளவு நேரம் வெளியே வரைக்கும் நான் சாப்பிட்டுருப்பேன். ஆமா, கேஸ் எதுக்குன்னா ஒரு டீ போடுறதுக்கு, பசங்க டீ கேக்குறதுனால பால் பாக்கெட்டு, இங்க ஒரு கப்பு டீ கேட்டா அந்த கப்பு அளவு தான் கொடுக்குறாங்க. பாத்த மேல நுரை இருக்குது, ஊற்றி கொடுத்தா 4 மக்களுக்கு சரியா வர மாட்டேங்குது. அதோ கருத்து ஒரு பால் பாக்கெட் என் பசங்க வாங்கி வருவாங்க. அந்த பால் பாக்கெட் வாங்கி வந்து டிஸ்டமா போட்டு அது போட்டு ரெடி பண்ணி வந்தவனு கொடுக்குறாங்க சூடா. ஆமா, எங்க மூஞ்சி பார்த்தவொன்னா அவங்க டயர்டா வந்திருக்கிறனால இப்ப மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் போகட்டும், காய்கறி கொஞ்சம் வேகட்டும். தந்துட்டீங்களா? நல்லா குதிக்குது ஐயா. இப்ப எப்படி இருக்குது மாசம் கம்ம கம்மனு வருதா? இது மாதிரி எல்லாம் யாரும் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்து குழம்பு இது. அந்த காலத்து குழம்பா? ஆமா, இந்த மாதிரி மாங்காய், கத்திரிக்காய், இந்த முட்டை வந்து சேஃப்டிக்கா போடுறது. சேஃப்டிக்கா? ஆமா, பசங்களுக்கு கேட்பாங்கல்ல, என்னப்பா கருவாடுக்கு முள்ளு இருக்குது எங்களுக்கு என்ன பானி கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முட்டை வச்சு அதே வந்து கழுவி போட்டு அதே வந்துருமா? ஆமா ஆமா, இதுல வந்து ஒண்ணும் கிடையாது. கருவாடு பின்னால போட்டுக்கலாம். முட்டை வேகணும் இல்ல? ஓகே, ஆமா, நல்லா முட்டை குச்சதான் வேகணும்ல? ஆமா. நீங்க ரெகுலரா எந்த ஊருக்கு ஐயா போவீங்க வியாபாரத்துக்கு? கோயில் விசேஷத்தை தவிர எந்த ஊருக்கு போறீங்க நீங்க? ஐயா, நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி. நாங்க எம்ஜிஆர் மாதிரி அவர் எப்படி சுத்திக்கின்னு கிடப்பாரோ அது மாதிரி தான் சுத்தின்னு கிடப்போம். காலைல ஏஞ்சுட்டா அந்த ஊர் போகணும் இந்த ஊர் போகணும்னு நினைக்க மாட்டோம். எந்த பக்கம் திசை அடிக்குதோ அந்த பக்கம் போய்க்குனே இருக்கணும். ஆமா, ஆனா அவங்க கொடுக்கறது 10 மணி டைம் இருக்கும் தான்.
10 மணி தான். ஆமா 8 9 மணி வரைக்கும் அவங்க வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அதனால 2 ஊர் சுத்தினா 4 பேருக்கு பதில் சொன்னா 9 மணி ஆகி போகுது. ஆமா ஆமா இறங்கி இறங்கி வரணும்ல. ஒருத்தர் வளையல் கேட்பாங்க, ஒருத்தர் பின்னு கேட்பாங்க, இன்னொருத்தர் கார் வாயுதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் வாங்க ஒரு 1000 ரூபாய் போடும். அப்படி ஆயிட்டா சரி கிடைச்ச துட்டு இருக்கும் வாங்கி வந்து பெண்டலுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து விட்டுருவோம். ஒரு 300 ரூபாய் நின்னா 200 ரூபாய் காலைல பெட்ரோல் போட்டுக்குவோம். ஒரு 200 ரூபாய் வகுத்துக்கு சாப்பிடுவோம். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. எந்த பேங்க் பேலன்ஸும் கிடையாது. பேங்க் பேலன்ஸ் முன்ன போட்டிருந்தேன் நான். இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் இருந்தது, அதுல போட்டிருந்தேன். இந்த பசங்க எனக்கு உஸ்பி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, நீ ரஞ்சன் பாக்குறதுக்கு கெத்து மாதிரி இருக்கிற வந்து ஒரு பைக் ஒண்ணு வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அந்த புல்லட் பைக் மாதிரி ஒண்ணு வாங்கினேன். சரி 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 பல்சர் பல்சர் வாங்கினேன். அது என் வீட்டுக்காரம்ம கூட உட்காரு பாக்கல பாவம். நான் மட்டும்தான் எடுத்துன்னு போவேன், ஜாலியா போவேன், ஜாலியா வருவேன். அப்போ மகளிபுரத்துல போய் வரும்போது ஒரு ஆள் வந்து என்ன பாத்துன்னு கிடக்குறான். என்னடா இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம பல்சர் வாங்கிருக்கிறேன், நீ எங்க வீட்டுக்கு என்னது இந்த மாதிரி வண்டி வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளாண்ட தொழில் போவாது, இது பேசாத வித்துரு, அது எவ்வளவு கேடுக்குது, அதுல இருந்து வாங்கி மணிக்கின்னு வாங்கி சின்ன வண்டி வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு கேட்டுச்சு. பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் ஆகும். நம்ம ஒண்டி எத்தனை நாள சுத்துறது, எதுக்கு அவன் பார்த்தா மறைச்சு இல்ல இவங்க எப்படி இந்த திருட்டு வண்டியா இல்ல நல்ல வண்டியான்னு பார்த்து யோசிக்கணும் இருந்தாங்க. புக்கெல்லாம் காட்டினேன் நான், பார்த்தாங்க. அங்க வந்து ஒரு பல்ப் மாதிரி, அந்த பல்சருக்கு மிஷின் உள்ள பல்ப் மாதிரி ஒரு பல்ப் போயிடுது. ஒரு பல்ப் இருக்கிறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன். எச்சூர்ல நின்று ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரை பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி இருக்கு கேக்குறாங்க. அப்ப நீங்கள கார் ஓட்டுறீங்களே அதெல்லாம் ஓட்டுறீங்களே பார்க்க கூடாதுன்னு கேட்பேன். இருக்கட்டும், நான் ரிஸ்கா வண்டி கூட ஓட்டுவேன், எங்களுக்கு அது ஜாலி தான். ஆமா, அதுக்குதான் எதனா பேங்க் கிங்கல பாத்தி தண்டல் கிண்டல் வாங்கிதான் ஒரு ஆட்டோ ஒண்ணு வாங்க போறேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரம்மா சின்ன வண்டியில உட்காந்து இடுப்பு வலியில ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு ஆட்டோ வாங்கி என் மசாலா மாட்டிட்டு அதே மாதிரி அந்த பொம்மை மாட்டிட்டு கேக்குறவங்களுக்கு பாய் ஊத்திட்டு வாயில மசாலா போட்டுருவோம். நல்லா எரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு அந்த பக்கம். ஆனா கோவத்துல கிவத்துல தின்னு போடுவாங்கன்னு சொல்லி பயமா இருக்கு. ஆமா, ஒரு ஆள் இடிக்கும் போது எப்படி அள்ளி தின்னு பாத்தி இல்லையா? அப்ப கூட அவருக்கு காரம் இல்ல, நல்லா எங்க அம்மா போட்ட மசாலா மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இப்ப என் மசாலா சாப்பிட்டுக்கல, உன் மசாலால வேலை செய்ய ஆரம்பிச்சு கண்ணீர் விட்டாரு, வேதனை விட்டாரு. அப்படி நான் ஒரு நாள் ஏதோ இந்த கடம்பாக்க குழம்பு கொடுத்தீங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்படியே மூளை கசகி ஒரு இதுவாகி ஒரு வாடகை கவனம் வரும். ஆமா 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 கவனம் வரும். நீ வண்டி புத்தி சுத்தி இல்லாத போய்க்கின்னு இருப்ப. ஆமா ஆமா, இந்த மசாலா சாப்பிட்டோன்னா அப்படியே மூளையை போய் ஒரு குழந்தை நாக்கி இதுதான் யோசிக்கணும் போன ரோடும் தாண்டிடும். தாண்டிடாமா. ஆமா, அது பேர் தான் ஏன் மசாலா. அதான் மசாலா, ரஞ்சன் மசாலா. ஆமா, ரஞ்சன் மசாலா. பல்சர் பைக் புதுசா வாங்கினா பழைய செகண்ட் தான் வாங்கினேன். ஆமாய்யா. ஆனா வாட்டர் சர்வீஸ் எல்லாம் கொடுத்து நல்லா அருமையா வச்சிருந்தேன். நல்லா அருமையா வச்சிருந்தேன். அப்படி வித்துட்டீங்களா? வித்துட்டீங்க. பெரிய வண்டி ஓட்டிக்கலாம், பல்சரே ஓட்டிக்கிறீங்களா? இப்போ ஓட்டிக்கலாம். ஆட்டோ ஓட்டுவேன், பல்சர் ஓட்டுவேன், பைக் எல்லாம் ஓட்டுவேன். அதெல்லாம் எதுக்குன்னா இப்ப யூஸ் ஆகாது. பெரிய வண்டி எல்லாம் இப்ப யூஸ் ஆகாது. சின்ன வண்டினா எப்படின்னா நாங்க எதுனா ஒரு பொருள் மாத்திக்கின்னு போவோம். போலீஸ் இன்னைக்கு கூட வந்தாங்க, ஐயா போலீஸ் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. 2 பலூன் குத்தி ஒரு பலூன் குத்தி அனுப்பினேன். எவ்வளவுன்னு கேட்டாங்க. இல்லையா நீங்க எடுத்துன்னு போங்க, நீங்க எடுத்துன்னு அடி நம்ம வீட்டுக்கு வரீங்க, அது இது கூட நான் அன்பா கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னவன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஓடி வரீங்க இல்லையா, அது போதும். சரி, அவர் சந்தோஷமா ஒரு பலூன் வாங்கி லைட் பலூன் தான் வாங்கி இப்படியே எடுத்துன்னு போறேன்னு சொன்னா எடுத்துன்னு போயான்னு போய் வந்தேன். அவங்களுக்கும் தெரியுங்க, நம்ம இல்லப்பட்டவங்களுக்கு தெரியும். ஏன்னா யார் யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் கோடிக்கணக்கெல்லாம் அடிக்கிறாங்க. நம்ம அப்படி கோடிக்கணக்கெல்லாம் வேணாம். இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்டாலே இந்த கோடிக்கு கோடி சமம். ஆமா,
ஆனா இப்போ கஷ்டப்பட நிறைய நம்ம ஆளுங்க இப்ப காரு எல்லாம் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு மக்கள் பார்வையில வந்து இவங்களுக்கு எப்படி இப்படி பண்றாங்க, எப்படி கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க. நாங்க லோன் தான் வாங்குறோம். லோன்ல தான் வாங்குறீங்க. ஆமா, மொத்தமா எங்களால சம்பாதிக்க முடியாது. ஆமா, வாங்கிட்டு லோன்ல வாங்கிட்டு வண்டி வாங்கி எத்தனை ஒண்ணு விற்பனை பண்ணலான்னு தான் வாங்குவோம். வாங்கிட்டு எங்களை நிறுத்திட்டு ஒரு திருவிழா ஆச்சுன்னா உட்காந்தா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா எங்க வர பசங்களுக்கு பால் கொண்டு வைக்கல் கொண்டு அது பொம்மை பொருள் எல்லாம் வித்தா ஒரு 4000 3000 கிடைக்கும். அதனாலதான் ஒரு வண்டி இருந்தா இப்ப புடிச்சு டக்குன்னு வந்துடல வீட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு மகாபலிபுரம் போலாம் ஐயா. மகாபலிபுரம் போய் சுத்தலாமா? மக்களுக்கு காமிக்கலாம். சரி, அங்க வெள்ளக்காரங்க இருப்பாங்க. ஒரு வெள்ளக்கார புடிச்சுக்கலாம், அப்படியே அவங்களுக்கு பேசிக்கிட்டே போலாம். சரியா சரியா. நம்ம மக்கள் அங்க இருப்பாங்க. ஆமா, அப்படியே அவங்கள பார்த்து ஒரு வீடியோ போடலாம். சரி ஐயா. இங்கிலீஷ் பேசுவீங்களா? ஐயா இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் வருமா? ஆமா. அதேங்கப்பா, என் பசங்களுக்கு எல்லாம் நிறைய வரும். நிறைய வருமா? என் பசங்க படிச்சிருக்காங்கல்ல, படிக்கலன்னு கூட அவ்வளவு படிச்ச 8வது 6வது படிச்சது கூட இல்லாத கூட நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுறாங்க. ஆமா. நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க? என் பொண்ணுங்க ஆண்டதான். அப்படியா? வாட் இஸ் மை நேம்? மை நேம் ரஞ்சன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கினேன் நான். போதுமே, இவ்வளவு போதுமே. ரஜினி புக்க தொட்டா எஸ். ஆமா, நான் வந்து சொல்லுவேன். இப்ப எங்க போன கூட வந்து பேங்க்ல போன கூட எங்க வீட்டு கையெழுத்து தான் போடும். நான் கை நாட்டு போடுவேன். கை நாட்டோட உனக்கு எந்த நாட்டும் வேணும்னு நான் சொல்லுவேன். இது ஒரு கை நாட்டு போட்டாலே போதும், சக்க சக்கா உயிந்து போடுன்னு கேட்பேன். கையெழுத்து மாத்தி போட்டுடலாம், கை நாட்டு மாற முடியாதுல்ல. அந்த ரேகையில யாரும் இருந்தா கூட புடிச்சிருவாங்க. கரோடு போறீங்களா? ஆமாய்யா. ஓகே ஓகே. இப்ப அந்த முட்டை கொஞ்சம் போட்டுக்கல, அது நல்லா வெந்துருது. இப்ப கருவாட்டு கோயம்பு மாறி போடும்பா. ஐயா இப்படி உங்களுக்கு தட்டுல போட்டு சாப்பிட வச்சிருந்தா நல்ல அருமையா சாப்பிட்டுட்டு இந்த காத்துல ஒரு தூக்கம் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, கருவாடை வந்து இது மாதிரி கொஞ்சம் போட்டு ஊற வச்சிடணும். ஏன்னா இதுல வந்து ஆத்து மண்ணும் அதுல உப்பு இருக்கும், உப்பு நிறைய இருக்கும். உப்பு தான் நம்ம கோயம்புல திட்டமா போட்டோம். ஆமா. இப்ப வந்து கனமாயிப்படும். இப்ப தோலாட்டம் இருக்குதுல்ல, இப்ப கனமாயிப்படும். இப்ப முட்டை எப்படி கூட அச்ச கூட ஒடியாது. இப்படி எப்ப எடுக்குது தெரியுமா வாசனை கம கமனி. எனக்கு பசி அடிக்குது. ஆனா ஒரு இடத்துல வந்து நின்று வாங்கி தின்ன கூட எனக்கு பிடிக்க மாட்டேன். இட்லி தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கூட பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, நானா வந்து இங்க வந்து செஞ்சு ஒரு வேலை சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு வேலை சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்லா தேரும். ஆமா ஆமா. கொஞ்சம் நல்லா பசியோட வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா? நேத்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா சமைச்சு சாப்பிட்டு டைம் தோசை ஒண்ணு சாப்பிட்டேன். நைட்டு வரைக்கும் ஜீரணம் ஆகலாம் தோசை. இல்லையா, ஏன்டா சாப்பிட சோட்டை மாவு போட்டு ஆமா அதுல வந்து 3 அரிசி போடுறாங்க. அதுல 3 அரிசி போடுறாங்க. நொய், அப்புறம் வந்து பச்சரிசி, அப்புறம் வந்து நம்ம பொங்கல் அரிசி 3 வந்து மிக்ஸ் பண்றதுனால அப்படியும் கொஞ்சம் கெடிக்கலன்னா ரேஷன் அரிசி போட்டுறாங்களா? ஜீரணமே ஆகல. நைட்டு மதியமும் சாப்பிட, நைட்டு சாப்பிடல. அதே மாதிரி ஸ்பெஷல் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா நல்லா அடிச்சு ஊத்தி குடுன்னு சொல்லுவாங்க. அந்த தோசை வந்து எப்படி இருக்கணும்னா பேப்பர் இருக்குதுல்ல, தினத்தஞ்சு பேப்பர் மாதிரி இருக்கும். ரோஸ்ட் அதுல சும்மா தொட்டி சாப்பிடுறவங்க மட்டும் வகுத்துக்கு ஜீரணம் ஆகல. அதனால கொஞ்சம் கனமா சாப்பிடுறது வந்து வகுத்துல வந்து குறைச்சலா கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா. இப்ப அதே 15 ரூபாய் ஆகி போச்சு அந்த தோசை. 10 ரூபாய் இருந்தது எங்க ஊர்ல, 15 ரூபாய் ஆகி போச்சு. நீங்க சொல்றதே கம்மி. சாப்பிட்டது 60 ரூபாய். ஆமா, அந்த நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, ரொம்ப பெருசா இல்ல, மீடியமா தான் இருந்தது. ஆமா, மீடியமா தான் இருந்தது. ஏன்னா சும்மா அது போறது ரவமாவு தான். அப்படி தேய்க்கிற சோப்பு போற மாதிரி நம்ம துணி துவைக்கிற மாதிரி சர 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 சரி வந்துருது. அப்படி மடிச்சா பேப்பர் ஆட்டமா இருக்கும். அது சாப்பிடலாம்ல, அது சாப்பிடலாம். ஏன்னா வந்து அது அவ்வளவு மாவு அதுல கழியாது. அது சாப்பிட்டா வந்து நம்ம வந்து உடல்ல போறது சக்குன்னு ஜீரணம் ஆயிடும். ஆமா. அந்த தட்டு மட்டும் கொஞ்சம் எடுங்க, கோயம்பு மியூசியா காமிச்சு முடியும். சரி, பாத்துங்கப்பா. இதுதான் கருவாட்டு கோயம்பு. இதுல வந்து ஒரு காய் தப்பிச்சு போச்சு. முள்ளங்கி போடல ஐயா. முள்ளங்கி போடல. ஆமா, முள்ளங்கி போட்டா அதுக்கு மேல கம கமனி கேட்கும். எங்க அம்மா சின்ன வயசுல அது போட்டு காட்டுனது எல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இப்ப எரிக்கிட்டு சுடசோர்ல போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த முட்டைங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். இது கருவாடு கோயம்பு நம்மளுக்கு. ஆமா, காய் கறி அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு.
பசங்க வந்து முள்ளு கெடுக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, அதனாலதான் பாக்குறேன். இப்ப வாசனை வருதா இல்லையா உங்களுக்கு? வாசனை தூக்குதுங்க, அவ்வளவு காத்துலயே வாசனை தூக்குதுங்க. இப்ப அந்த முட்டை உரிக்கணும்ல, அப்படியே போட்டுருக்கீங்க. கோயம்புல எதுக்கு போடுறோம்னா ஆஃப் பண்ணிருக்கேன், சாப் பண்ணிடலாம். வேற அந்த மொச்சை கொட்டை போட்டாக்க இன்னும் தூக்கிடும்ல. ஆமா, மொச்சை கொட்டை அதுவும் போட நல்லா தூக்கிடும். ஆமா ஆமா, அதுக்கு மேல சூப்பரா இருக்கு. ஓகே, இறக்கிட்டு சோறு போட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன். அது சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தெரியும். ஐயா நீங்க சாப்பிடுறீங்களா? இல்லையா, கருவாடு சாப்பிட ஐயா. கத்திரிக்காய் தெரியும், அது வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் போடுவோம். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு போகட்டும், ஒரு மாசம் போகட்டும். போட்டோம் போட்டோம் போட்டோம். இல்ல முன்னோட வைப்பல எல்லாரும் வாங்க, கருவாடு குழம்பு சும்மா அப்படியே சவ 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 சவன்னு இருக்குது. இந்த வடிவ சொல்ற சோறுகளை போட்டு குழம்புகளை ஊத்தி அப்படி பிசிந்து அடிச்சா வேற லெவல்ல. இப்ப சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கமா? ஆமாய்யா, இது சாப்பிட்டுட்டு மணி 2-3 மணிக்கு கிளம்புவோம். இப்ப குழம்பு பாக்குறதுக்கு எப்படி சொல்ல சொல்ல சொல்லன்னு இருக்கும்பா. பாத்துட்டு எல்லாம் நாக்குல தண்ணி ஒழுக போகுது பாரு. இப்போ என்னப்பா நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இது பேர் தான் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. ஆமா. இதெல்லாம் எங்க பொண்டாட்டி சேமியா போடணும். நான் ரெடி பண்ணி போடுறீங்க. அது என்ன நம்பி வந்துருக்குது இல்ல, அதனால வித வித குழம்பு போடுறதுனால எவ்வளவு கூட போக மாட்டேன் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. போலீஸ்ல போய் அவங்க அப்பா அம்மாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமா, இந்த வீட்டுக்காரருக்கு பிரிச்சுங்க உங்களுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு அப்படின்ட்டா. அது மாதிரி நம்பி வந்தவங்களுக்கு நல்ல மசாலா போட்டு சாப்பிட வைக்கணும். கொஞ்சம் உப்பு போடுமா. அந்த இது வந்து புளி ஊத்தல இல்ல, நீங்க புளி ஊத்தல, மாங்காய் போடுறதா புளி ஊத்தல. சரி ஐயா, ரஞ்சன் வீடியோ வரலன்னு கேட்டீங்கன்றாங்க. இன்னைக்கு வந்துக்கிறேன். கருவாடு குழம்பு, முட்டை இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அவங்க பாக்குற மக்கள் வந்து என்ன பார்த்து நாளைக்கு சொல்ல போறாங்க, நேற்று தான் பார்த்தேன் பாரு, நேற்று பார்த்தேன் நல்ல குழம்பு வந்து அருமையா வச்சிருந்தேன். முட்டை ஒரு பக்கம், கருவாடு ஒரு பக்கம், பாக்கியராஜுக்கு பிடிச்சது முருங்கை ஒரு பக்கம். இதெல்லாம் டேஸ்ட்ல சாப்பிட்டா நல்லா அருமையா இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, மாங்காய் ஒண்ணு இருக்குது, கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஓகே எல்லாம் போட்டு. ஆமா, ஒரு ஆரோக்கியமான உணவுங்க உண்மையிலே இது. ஆமா, இது வந்து வவுத்துக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஓகே, ஆமா. இதுல வந்து புளி நாங்க போட சொன்னா போட மாட்டோம், நாங்க மாங்காய் போட்டுருவோம். மாங்காய். ஆமா, கருவாடு கோயம்புல மாங்காய் போட்டா இப்ப விக்கிற விலைக்குனாலதான் ஒரு மாங்காய் தான் வாங்கி வந்தேன். 80 ரூபாய் ஒரு பழம் வாங்கினாங்க, அதனால இன்னைக்கு மாங்காய் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. எங்க செடியில காய்ச்சிட்டு போச்சுன்னா எல்லா கோயம்புக்கும் மாங்காய் தான் வரும். சரிங்க, ரொம்ப நன்றி. ஐயா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ வரும் இனிமே. ஓகே ஓகே ஓகே. போடுவாங்க ஐயா, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. என் மக்கள் மேலே மாட்டி சொல்றாங்க, உனக்கு வீடியோ எல்லாம் போட்டுக்கிறேன், என்ன கவனிக்காம நான் உன்னை பார்த்ததான் கவனிக்க முடியும். அதே மாதிரி உடம்புக்கு சத்தம் சொல்லணும்னா நாட்டுக்கோழி முட்டை, நம்ம நாட்டு முட்டை அந்த சோறுல வந்து சாப்பிடணும். ஆமா, சத்து அதிகம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிமா, பயப்படாதீங்க. அதே மாதிரி ராஸ்கரன் மாதிரி ஆய் காட்டுறேன் பாரு நான். ஓகே 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 ஓகே. வணக்கம் வணக்கம் மக்கள். வணக்கம் எல்லா மக்களுக்கு வணக்கம். ஈச்சக்காய் காட்டுறேன்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பிஸியா இருக்கிற மக்கள் பாருங்க. பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு லைக் போட்டாதான் அது இன்னொருத்தருக்கு காமிக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இதை பாக்குறவங்க ஒரு லைக் போட்டாதான் அடுத்த மக்கள் பார்த்து என்ன கூப்பிடுவாங்க. ஆமா, நம்ம மசாலா கரதோ இருக்கிற தெரியும். ஆமா ஆமா, இங்க போடுறதுனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஒரு 5000 பேர் 6000 பேர் பாக்குறீங்க, அதை பார்த்தா 30 பேர் 40 பேர் தான் லைக் பண்றீங்க.
இன்னும் நல்லா நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாக்கா இன்னும் இந்த மாதிரி 4 மக்களை பார்த்து நம்ம மீட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு வேலைக்கு தேவையான ஒரு சாப்பாடுக்கு பொருள்லாம் வாங்கி கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கலாம். ஓகே தல, பாய் 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 பாய்.